இந்த முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும் பொழுது, அது ஒரு இரைச்சல் சத்தம் சொல்கிறாங்கல்ல. இந்த முசுக்கட்டை செடி வந்து யுத்தத்தில் வர ஜெயத்தை குறிக்குது. இந்த இரைச்சல் சத்தம் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, அது வந்து அந்த இரைச்சல் சத்தம் கேட்குதுல்ல, அது வந்து அவர் படைத்த ஆண்டவரை துதிக்குதாம்மா. நம்ப முடியுதா? அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. நம்பிதான் ஆகணும். மனுஷங்களை தவிர்த்து எல்லாமே என்ன பண்ணுதாம்மா? ஆண்டவரை துதிக்குதான். அந்த இரைச்சல் சத்தம் வந்து எதுக்காமா? அவர் படைச்ச ஆண்டவருக்கு என்ன பண்ணுதான்? அது துதிக்குதான். அதனால தான் சொல்கிறாரு, நம்ம ஏதாச்சும் ஒரு யுத்தத்திற்கு போகும் பொழுது, அவர் அந்த முசுக்கட்டை செடியின் நுனியில் இரைச்சலை நீ கேட்கும் பொழுது சீக்கிரமாக எழும்பிப்போ. நீ அதிகாலையில் செய்கிற துதிக்கு அந்த அளவுக்கு என்ன இருக்குதாம்மா? வல்லமை இருக்குது. அந்த முசுக்கட்டை செடி அந்த இரைச்சலை எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா, அந்த துதிக்கு ஒப்பிடுறாங்க. நீ ஒரு யுத்தத்திற்கோ எதுக்கோ ஒன்று போகும் பொழுது